தேவ நீதிக்கும் மனுஷ நீதிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அங்கிள்? மிக முக்கியமான சந்தேகத்தை ஆவியானவர் தீர்த்து வைக்க போகிறார். 2 வித நீதிகள் உள்ளன. ஒன்று தேவ நீதி, மற்றொன்று மனித நீதி. இன்னைக்கு தேவனுடைய சரீரமாகிய சபை தேவ நீதியை குறித்து தெளிவு இல்லாததுனால, வெளிச்சம் இல்லாததுனால மனித நீதியை போதிக்கிறது. முதலாவது வித்தியாசத்தை பார்ப்போம். தேவ நீதி என்பது தேவன் நமக்கு சிலுவையிலே சம்பாதித்தது. மனித நீதி என்பது நீங்கள் கீழ்ப்படிய வேணும். இன்னொரு விதத்தில் சொல்கிறேன் பாருங்க, இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து அந்த தேவ நீதியினால் நம்மை நிறைத்து வைத்திருக்கிறார். அது அவருடைய உழைப்பு. மனித நீதி என்பது என்ன தெரியுமா? ஆட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய பலியை மனுஷன் கிரியை செய்து பெற்றுக்கொள்ளுவது. இன்னும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் 3 நாள் உபவாசம் பண்ணி நீதிமானாக விரும்புகிறீங்க பாருங்க, அது தேவ நீதி கிடையாது. நன்றாக புரிஞ்சிடுங்க. ரைட். 2வது, தேவ நீதி என்பது விசுவாசத்தினால் மாத்திரம்தான் வரும், நம்முடைய கிரியைகளினால் வரவே வராது. ரைட். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம், இன்க்ளூடிங் காட்ஸ் ரைச்சியஸ்னஸ். தேவ நீதி என்பதும் விசுவாசத்தினால் மாத்திரம்தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? நீங்கள் மறுபடி பிறந்த நாளிலே உங்களுடைய ஆவி மனுஷனிலே நீங்கள் தேவ நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். மனித நீதி என்பது தகுதியுடையவர்களை மாத்திரம்தான் நீதிமானாகும். ஆனால் தேவ நீதி என்பது தகுதி இல்லாதவர்களையும் நீதிமானாக்குகிறது. அன்மெரிட்டட் ஃபேவர். அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், எத்தனை பேருங்க நல்லவங்க? இயேசு கிறிஸ்துவை கேட்டால் என்ன சொல்லுவார்? தேவனை தவிர ஒருத்தனும் நல்லவன் கிடையாதுங்க. நம்முடைய ஆத்துமாவிலும் நம்முடைய சரீரத்திலும் நாம் நல்லவர்களாக ஆகவே முடியாதுங்க. கடைசி வரைக்கும் அதில் குறைவு இருக்கும். ஆனால் தகுதி இல்லாத நம்மை தகுதியப்படுத்தும்படியாக அவருடைய அனந்த ஞானத்தின்படி ஆவி என்று சொல்லி ஒரு பகுதியை ரட்சித்து அதை முற்றிலுமாக தகுதிப்படுத்தி விட்டார். அது எப்படி தகுதி அடைந்தது? அங்கே 2 கொரிந்தியர் 5:21 நீங்கள் நீதிமான்கள் ஆகும்படியாக கிறிஸ்து இயேசுவையே பலியாக்கினார். நாம் அவருக்குள் தேவ நீதி ஆகும்படியாக இயேசுவையே நமக்கு நீதியாக்கி விட்டாருங்க. எனவே என்னிலே பழுதொன்றுமில்லை, அப்பா என்ன குறித்து சந்தோஷமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே விசுவாசத்தினால் மாத்திரமே பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த தேவ நீதியை குறித்து அறிகிற அறிவிலே நீங்கள் பெருகி கொண்டே இருங்கள். உங்கள் விசுவாச விண்ணை தொடும். நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அதை விசுவாசத்தோடு கேட்பீர்கள். உங்களுக்கு தேவை என்று ஒன்றே இருக்காதுங்க. அப்படின்னா என்ன பொருள்? சுகவீனம் என்று ஒன்றே இருக்காது, வியாதி என்று ஒன்றே இருக்காது. ஏன்? வியாதி வருவதற்கு முன்பதாகவே நீங்கள் அந்த வெளிச்சத்தை பெற்றிருக்கிறீங்க. இந்த சரீரத்தில் வியாதி இருக்க முடியாது. ஏனென்றால் இது தேவ நீதியால் நிரப்பப்பட்டிருக்கிறது. ரைட். இதை குறித்து இன்னும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு 1 கொரிந்தியர் 1:24 1 கொரிந்தியர் 1:31 நீங்கள் மெடிடேட் பண்ணுங்க. அந்த 2 வசனங்கள் என்ன சொல்லுகிறது தெரியுமா? உங்களுடைய ஆவி மனுஷனிலே இயேசுவையே தேவ நீதிமானாக நமக்குள்ளே வச்சுட்டாருங்க. இந்த ட்ரூத்தெல்லாம் தெரிஞ்சதுன்னு வைங்களேன், அவரை தாவீதை போல கொண்டாடுவாங்க. யூ ஷால் என்ஜாய் த பப்ளிங் ஜாய் ஆல் த 24/7. வாழ்க்கையில் 24 மணி நேரமும். ஆனால் உங்களுடைய ஆவி மனிதனை எதுவுமே கரைப்படுத்த முடியாதபடிக்கு அவருடைய ஆவியினாலே நம்முடைய ஆவி மனுஷனை சீல் பண்ணி வைத்திருக்கிறார். எனவே நீங்கள் தேவ நீதிமான்களாக, நீங்கள் தேவ நீதிமாட்டிகளாக இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி? உங்கள் விசுவாசம் எப்பொழுதும் விண்ணை தொடும். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும், அவ்வளவுதானே. உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.